இந்த நூற்றாண்டு விழாவிற்கான இந்த தன்னுடைய சீரிய உரையை ஆற்ற வருமாறு பேராசிரியர் பெருந்தகை முனைவர் ஹாஜா கனி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, நீண்ட நேரமாக இவ்வுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, குறிப்பாக ஆண்களை விட அதிக எண்ணிக்கையிலே செறிவாக வந்திருக்கின்ற அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனா சங்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவிலே பங்கேற்றவர்களிலே அழைப்புதலில் பேரில்லாமல் 2 பேர் வந்திருக்கின்றோம். ஒருவர் எங்கள் அன்பு நண்பர் 1000 விளக்கை ஏற்றி வைக்கின்ற எழிலன் நாகநாதன் அவர்கள். அடுத்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகிய நான். எங்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. நாங்கள் இங்கே பேசிய அத்தனை அமைச்சர் பெருமக்களை, பேச இருக்கின்ற சொல்லேர் உழவர் சுபவியை ஆளாக்கிய, சமூக நீதியின் வாளாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவாரூரை சேர்ந்தவர்கள். ஆகவே அழைப்பிதழில் பேரில்லாவிட்டாலும் கூட கீழக்கரையின் அகங்களிலே இடம்பெறுவது மிக முக்கியமானது என்பதனால் முஜீப் காக்காவும் சதக் அப்துல் காதர் காக்கா அவர்களும் எங்களை இங்கே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். உஸ்வத்துன் ஹசனா சங்கத்தின் செயல்பாடுகளை பேசுவதற்கு நேரம் இருக்காது என்பதனாலே ஒரு கவிதை எழுதி கேட்டார்கள். 9 விருத்தங்களால் நான் அரிசீர் விருத்தத்தை எழுதி கொடுத்து விட்டேன். அதை 3000 படிகள் முஜீப் காக்கா அச்சடித்து அனைவருக்கும் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே உஸ்வத்துன் ஹசனா சங்கம் நூற்றாண்டை கடக்கின்றது என்று சொன்னால் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் இங்கே நூற்றாண்டை தொடுகின்றது. இன்னொரு இயக்கமும் நூற்றாண்டை தொடுகின்றது. உஸ்வத்துன் ஹசனா சங்கம் அனைவருக்கும் கல்வியை கொடு என்ற கொள்கையினால் நூற்றாண்டை தொடுகின்றது. கல்வியை யாருக்கும் கொடுக்காதே என்று சொல்கின்ற ஒரு சங்கமும் நூற்றாண்டை தொடுகின்றது. நான் பெயரை குறிப்பிட மாட்டேன். ஒன்றிய அரசை இயக்குகின்ற சிந்தனை அங்கே இருக்கின்றது. மக்களோடு ஒன்றி கருத்தை சொல்லக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே இருக்கின்றது. ஆகவே சங்கங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது இணைந்து வாழ்ந்து செழிக்க செய்கின்ற உஸ்வத்துன் ஹசனா சங்கம் என்றவுடன், சங்கம் என்றாலே தமிழர்களுக்கு நினைவுக்கு வருவது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திலே நக்கீரனார் எழுதிய ஒரு பாடல் உள்ளது. அந்த பாடல் மனித வாழ்க்கையின் நோக்கத்தை இஸ்லாம் எப்படி தெளிவுபடுத்துகின்றதோ அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவுபடுத்துகின்றது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் என்று அந்த பாடல் சொல்கின்றது. இந்த உலகம் முழுவதையும் ஒரு கடைகீழ் ஆளுகின்ற மன்னனாக இருந்தாலும், அடுத்த வேளை உணவுக்கு விலங்குகளை வேட்டையாடக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற வேடனாக இருந்தாலும், அவனுக்கு உண்பது உடுப்பது பொதுவானது, மீதி எல்லாமே தேவைகள் சமமானவை. அதனால் செல்வத்தின் நோக்கம் என்பது பிறருக்கு கொடுத்து மகிழ்வதே, செல்வத்து பயனே ஈதல் என்று சொல்கின்றது சங்க இலக்கியம். அன்னலம் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹசனா என்று இறைவனால் அழைக்கப்பட்ட பெருமானார் சொன்னார்கள், உகது மலை அளவு செல்வம் என்னிடம் இருந்தால் கூட 3 நாளைக்கு மேல் அது என்னிடம் இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆகவே செல்வத்தின் மீது கொள்கின்ற பற்றை மடைமாற்றி, ஜக்காத் இருக்கின்றது, செல்வத்தை சேர்ப்பது குற்றம் அல்ல, அந்த செல்வத்தை எதற்காக பயன்படுத்துவது என்று அறிந்தவர்களுடைய சங்கம் இது. ஆகவே தோழர்களே, இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் தங்கள் தகப்பனார்களை பின்தொடர்ந்து இந்த சங்கத்தை நாங்கள் அந்த ஒளியை கொண்டு வருகின்றோம் என்று காட்டியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவருடைய முந்தைய தலைமுறை உருவாக்கிய சங்கம். இதை ஏன் இங்கே பேசுகிறார்கள்? திராவிடத்துக்கும் நமக்குமான உறவை பற்றி ஏன் சொல்கின்றார்கள்? கலைஞர் அவர்கள் எழுதுவார்கள், நான்
கழக கொடியை பிடிப்பதற்கு முன்னால் திருவாரூர் வீதிகளிலே இளம் பிறை கொடியை பிடித்து பயணித்தவன் என்று சொல்வார்கள். கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆருயிர் தோழராக பெற்ற பேராசிரியர் அன்பழகன் அவர்களை திருவாரூரில் இருந்த ஒரு இஸ்லாமிய மேடையில் தான் முதலில் சந்தித்ததாக பதிவு செய்வார்கள். இந்த உறவுகளை ஏன் சொல்கிறார்கள் என்றால், அடுத்த தலைமுறை வந்திருக்கின்றது, இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், மாணவர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். முன்னெப்போதையும் விட இப்போது சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சமாதானம் தேவைப்படுகின்றது. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்கு இந்த சங்கத்துடைய பொன்விழா, அது நூற்றாண்டு விழா அமைகின்றது. விழாமல் இந்த தேசத்தை காப்பதற்கு இந்த சங்கத்தின் விழா பயன்படுகின்றது. ஆகவே அழைப்புதலில் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களில் ஒருவனாக இந்த நிகழ்விலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவருடைய சார்பிலே நான் பங்கேற்கின்றேன். தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு உண்மையான அமைதி வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை கற்க செய்ய வேண்டும். வடநாடு பற்றி எரிகின்றது ஒரு சங்கத்தாலே, அவர்கள் பரப்பிய சித்தாந்தத்தாலே வெறுப்பு அரசியல் பரவி இருக்கின்றது, நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்களை மனிதர்கள் கொளுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கின்றது என்று சொன்னால் இங்கே கல்வி வளர்ந்திருக்கின்றது. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாலே 1921 கீழக்கரையிலே ஒரு சங்கம் உருவாகி அது கல்வியை பரப்பி இருக்கின்றது. அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் கல்வியை கொடுத்திருக்கின்றது. விடுதலை 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 என்பார் பாரதியார். ஒன்று அரசியல் விடுதலை, இன்னொன்று சமூக விடுதலை, மூன்றாவது பொருளாதார விடுதலை. அதற்கு வழிவகுப்பது கல்வி. கல்வியின் மூலம் சமூக விடுதலையை, பொருளாதார விடுதலையை இந்த சமூகம் இந்த கீழக்கரையிலே விதைத்து அதற்கு பிறகு அரசியல் விடுதலை நோக்கி நகர்ந்த அரசியல் முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. ஆகவே இந்த சங்கம் அழகிய முன்மாதிரி என்ற பெயர் கொண்ட சங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது. நீங்கள் ஓங்கி வாழ்க, வளர்க என்று உங்களை போற்றி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.